மனசுக்குள்ளே தான் பிரச்சனை, மனம்தான் பிரச்சனைக்கு காரணம்னு நம்ம சொல்கிறோம். இந்த மனசுன்னா என்ன? அசுரர்களுக்கு ஒரு குருநாதர், அவர் பேர் சுக்கராச்சாரியார். அவர் ஒரு யாகம் வளர்க்குறாரு. அந்த யாகத்திலேருந்து ஒரு பூதத்தை கிரியேட் பண்ணுறாரு. அந்த பூதத்தை தேவர்கள் மேலே ஏவி விட்டுறாங்க. அந்த தேவர்கள் அந்த பூதம் தேவர்களை அடித்து துவைக்குது. விஷ்ணுகிட்ட போய் முறையிடுறாங்க. அந்த பூதத்தை ஏற்று ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த பூதத்துக்கு மனசுன்னுட்டே ஒன்றுமே கிடையாது. அதனால் உங்களால் ஜெயிக்கவே முடியாது. அந்த பூதத்தை ஏற்று சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு தப்பி ஓடி வந்துடுங்க. அப்படி ஒரு 3 தடவை இப்படி பண்ணுங்கிறார். அதே மாதிரி இவங்களும் தேவர்களும் அந்த பூதத்தை எடுத்து சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு தப்பி ஓடி வந்துடுறாங்க. அப்புறம் அடுத்த தடவை 3 தடவை முடிஞ்சு போச்சு. இன்னும் 4வது தடவை என்ன பண்ணணும்னு சொல்லி விஷ்ணுகிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் என்னன்னா நீங்கள் சண்டை போடலாம் சொல்லிடுறாரு. இப்போ உண்மையிலேயே சண்டை போட்டு அந்த பூதத்தை ஜெயிச்சிடறாங்க. இப்போ இதில் என்ன ஆகுது? அந்த பூதத்துக்கு ஒரு மெமரியாக ரெக்கார்ட் ஆகி அந்த மெமரியிலிருந்து மனசுன்னு ஃபார்ம் ஆகி, அப்போ நம்முடைய மெமரி தான் மனசாகவே வருது. வேறு மெமரிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டிக்காக ஒன்று இருக்குது. நம்முடைய எனர்ஜி அந்த மெமரி மூலமாக வெளிப்படும் பொழுது அது மனமாக வெளிப்படும்.